உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்த இப்போது ட்ரெண்டிங்ல இருப்பது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஒரு சில நண்பர்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு தோணும். பட் அபிஷியலா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இல்ல. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை டவுன்லோட் செய்ய பல அப்ளிகேஷன் இருக்கு. பட் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம உங்க மொபைல்ல 2 இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் செய்வது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் காட்டுறேன். இப்போ அந்த ஃபோல்டர் எம்டியா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வாட்ஸ்அப்புக்கு போகலாம். இங்க இருக்க ஒரு ஸ்டேட்டஸை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்க மொபைல்ல ஃபைல் மேனேஜருக்கு போங்க. ரைட் சைட்ல மேல அல்லது கீழே 3 டாட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஷோ ஹிடன் ஃபைல், அதை டிக் பண்ணுங்க. இப்போ மேல சர்ச் பாக்ஸ்ல ஸ்டேட்டஸஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. STATUSES அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸ்டேட்டஸஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும். இந்த ஃபோல்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டினேன். அப்போ அந்த ஃபோல்டர் எம்டியா இருந்தது. இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம ஓபன் பண்ணலாம். நம்ம பார்த்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்க வந்திருக்கும். ஓபன் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்த அதே ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸை நம்ம எப்பயும் போல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஸ்டேட்டஸை லாங் பிரஸ் பண்ணுங்க. கட் காப்பின்னு இருக்கும், காப்பியை கிளிக் பண்ணுங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு கேட்கும். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பேஸ்ட்டை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதே போல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வேறொரு இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். உங்க மொபைல் ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்க. இங்க வாட்ஸ்அப்னு இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. மீடியான்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபோல்டருக்கு மேல இருக்கிற 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஷோ ஹிடன் ஃபைல் இருக்கும், அதை டிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட்டஸஸ்னு ஒரு நியூ ஃபோல்டர் வந்திருக்கும், அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணலாம். சேம் வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்த அதே ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம். யாரும் டவுன்லோட் பண்ணி தவறா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஹிடன் ஃபைலா வச்சிருக்காங்க. நம்ம மொபைல்ல ஷோ ஹிடன் ஃபைலை டிக் பண்ணும் பொழுது மறைத்து வைக்கப்பட்ட எல்லா ஃபைல்களும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்.